ஸ்டூடெண்ட் கிளாஸ் 9 முடிச்சுட்டு கிளாஸ் 10க்கு வர்றவங்களுக்கான பிரிட்ஜ் கோர்ஸ் பார்க்குறோம். இது டே 6. என்ன கான்செப்ட்னா வாட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? ஒரு கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் அடுத்த அனதர் கான்ஸ்டன்ட் இந்த பேட்டர்னில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5x + 10 = 0. இதில் நம்ம சால்விங் கூட பண்ணலாம். சால்வ்னா என்னது? ஃபைண்ட் எக்ஸ். இதை எப்படி பண்ணலாம்? 5x எக்ஸ் டேர்ம் எது ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அது மட்டும் லெஃப்டில் இருக்கணும். ரிமைனிங் டேர்ம் அனதர் சைடு போயிடணும். +10 இந்த சைடு வந்தால் -10. அடுத்த ஸ்டெப்பு இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டேர்ம் இந்த சைடு வரையில் அனதர் சைடு வரையில் டிவைடில் வந்துடும். கேன்சல் பண்ணோன்னா 2 5s are 10. ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் -2. இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஈக்குவேஷனால =0 இருக்கும். அது பேர் தான் லீனியர் ஈக்குவேஷன். கிளியர்? நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் சம் பார்க்குறோம். என்னது? 2x + 3 = 0. இது சால்விங்னா என்னது? ஃபைண்ட் எக்ஸ் தான். அப்போ 2x = -3. அப்போ x = -3. இந்த 2 இந்த சைடு டிவைடில் வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ -3/2. கிளியர்? நெக்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன் வேரியபிள். அப்போ அந்த ஈக்குவேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். எய்தர் எக்ஸ் இல்லைனா ஒய். அப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க, x - 5 = 7. இதில் எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. நம்ம x + 7 = 21. இந்த ஈக்குவேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. அந்த வேரியபிளை சால்வ் பண்ணலாமா? சால்வ்னா என்ன பண்ணணும்? சால்வ்னா ஃபைண்ட் எக்ஸ்ன்னு தான் அர்த்தம். அப்போ இதில் எக்ஸ் மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு இங்கே இருக்க +7 அந்த சைடு போனால் -7. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. கிளியர்? நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் லீனியர் ஈக்குவேஷனில் கண்டிப்பாக நமக்கு வேர்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் வரும். அப்போ ஸ்டேட்மெண்ட் சம்மில் a number sum with 4 to gives 10. இந்த 2 givesனா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். சம்னா என்னது? ப்ளஸ்ன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். நம்பர்னா நம்மளே அஷ்யூம் பண்ண போகிறோம் ஒரு நம்பரை. அப்போ அந்த நம்பரை தான் எக்ஸ்ன்னு வைக்கிறோம். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு இப்போ ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகுது. என்னது? ஏ நம்பர் சம் வித் யாரு 4 2 கிவ்ஸ்னா என்னது? ஈக்குவல் டு 10. இதை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ்னா x = இந்த +4 அந்த சைடு -4 ஆகிடும். இதை சப்ராக்ட் பண்ணால் 6. ஸோ அவர் எக்ஸ் வேல்யூ இஸ் 6. நெக்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள். அப்போது இதில் 2 வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கும். வேரியபிள்னா என்னது? லெட்டர். அப்போ எக்ஸுங்கிற ஒரு லெட்டர் ஒய்ங்கிற 2 லெட்டர் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, அப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 3x + 5y = 20. இந்த மாதிரி எழுதுகிறோம். another example x + y = 10. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள். 2 வேரியபிள் இன்வால்வ் ஆனால் இப்படி சொல்கிறோம். ஒரே வேரியபிள் தான் இன்வால்வ் ஆகுது. y + 2 = 4. இது கூட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன் வேரியபிள். ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் ஒய்ங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. பட் இங்கே ஒரே ஈக்குவேஷன் பட் இன்வால்வ்டு எக்ஸ் அண்ட் ஒய், 2 டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2x + y = 5. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸு ஒய் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போடுறோம்? 1ன்னு போடுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒய் என்ன கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். எக்ஸுக்கு பதில் 1. அப்போ ஒய் என்னதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 2 × 1 2 + ஒய் = 5. இப்போ நம்ம ஒய் தான் வேணும். அப்போ 5 இந்த +2 இங்கிட்டு வந்தால் -2. அப்போ 3. y = 3. அப்போ எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணல, ஒய்க்கு 3ன்னு கிடைக்குது. இதே மாதிரி எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? 2ன்னு போடுவோம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்க போகிறோம்? 2ன்னு போடுறோம். y = 5. 2 2s are 4 + y = 5. அப்போ y = 5. இங்கே +4 இங்கிட்டு வந்தால் -4. y = 1.
அப்போ எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு 1ன்னு கிடைச்சது. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம். இப்போ நம்ம டே 6 பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்ன கொடுக்குறேன்னா 3x + 6 = 0. என்ன பண்ணணும் நீங்கள்? ஃபைண்ட் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் x + 2 = 9. இதில் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. ஒரே ஒரு வேரியபிள் இருந்தால் நம்ம ஆப்வியஸாக ஃபைண்ட் எக்ஸ் மட்டும்தான். சப்போஸ் நம்ம ஈக்குவேஷன் x + y = 4. அப்போ இது என்ன ஈக்குவேஷன்? லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள். இதுக்கு ஃபைண்ட் x and y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது இந்த பேட்டர்னில் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, கிளியர்?